எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு சமையல் வந்து நாம வந்து ஒரு ப்ளூபெர்ரி கேக் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த சிம்பிளான ப்ளூபெர்ரி கேக் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நான் சமையல் விருந்தில் நிறைய கேக் ரெசிபீஸ் போட்டிருக்கேன். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பார்த்துக்கிறேங்க. இந்த ஃப்ரெஷ்ஷான ப்ளூபெர்ரிஸை வச்சு தான் நம்ம வந்து இன்றைக்கி ப்ளூபெர்ரி கேக் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி ப்ளூபெர்ரி கேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு அகலமான பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 75 கிராம் ரூம் டெம்பரேச்சர் பட்டர் சேர்த்துக்கிறேங்க. அதுக்கப்புறம் 1.25 கப்புக்கு நான் இங்கே ப்ரௌன் சுகர் சேர்க்குறேன். இது ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இது நமக்கு நல்லா க்ரீமாக இந்த மாதிரி வரணும். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நான் வந்து சவர் க்ரீம் வந்து 1.25 கப் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்ததுக்கப்புறம் இதில் நல்லா ஸ்மூத்தான மிக்சராக வர அளவுக்கு நல்லாவே மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த அளவுக்கு நமக்கு ஸ்மூத்தான டெக்ஸ்சராக கிடைக்கணும். இந்த மாதிரி நம்ம நல்லா கட்டி அந்த சுகருடைய கட்டித்தன்மை இல்லாத அளவுக்கு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ரூம் டெம்பரேச்சர் எக்கு வந்து 2 எக்கு வந்து ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வச்சுக்கிறோங்க. கொஞ்சம் நேரம் வெளியே வச்சுட்டு அதை உடச்சி ஊற்றிட்டு அந்த 2 முட்டையை நல்லா அடிச்சுக்கிறோங்க. அடித்ததுக்கப்புறம் இந்த நல்லா அடித்த அந்த முட்டை கலவையை வந்து நாம் வந்து இந்த பட்டர் மிக்சரோடு சேர்க்க போகிறோம். பட்டர் மிக்சரோடு சேர்த்துட்டு இதையும் சேர்த்து நல்லாவே பீட் பண்ணுங்கள். அந்த எக்கு கலவை வந்து அந்த பட்டர் மிக்சரோட நல்லாவே மர்ஜ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறங்க. இந்தளவு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நான் இங்கே வந்து 2.5 கப்புக்கு மாவு சேர்த்துக்கிறேன். இதில் நீங்கள் மைதா மாவும் சேர்த்துக்கலாம், கோதுமை மாவும் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் பேக்கிங் பவுடர் வந்து 1 டீஸ்பூனுக்கு நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்ததுக்கப்புறம் இந்த ட்ரை இன்க்ரீடியண்ட் எல்லாமே அந்த வெட் இன்க்ரீடியண்ட்டோட நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த அளவுக்கு நமக்கு ஸ்மூத்தான பேட்டர் கிடச்சிருச்சு. இப்போ நாம் வந்து எடுத்து வச்சுருக்க ஃப்ரெஷ் ப்ளூபெர்ரிஸ் 1 கப்புக்கு நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் அந்த ப்ளூபெர்ரிஸ் வந்து உடஞ்சிடாத அளவு, அதாவது அதில் முஷி ஆகாத அளவு நல்லா ஜென்டிலாக அந்த மாவோட ஃபோல்ட் பண்ணி எடுங்க. இந்த மாதிரி நல்லா ஃபோல்ட் பண்ணணும். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. நம்ம எந்த ட்ரேயில் பேக் பண்ண போகிறோமோ அதில் வந்து க்ரீஸ் பண்ணி பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டு வச்சுருங்க. இங்கே நான் ஓவனை வந்து 350 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு ப்ரீ ஹீட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்போ நான் அந்த கேக் பேட்டர் எல்லாத்தையுமே அந்த ட்ரேயில் போட்டு நம்ம ஓவனில் வச்சாச்சு. இதை 45 மினிட்ஸ் வரைக்கும் பேக் பண்ண விடுங்க. இப்போ நம்ம வந்து ஃப்ராஸ்டிங் ரெடி பண்ணிக்கலாம். இங்கே க்ரீம் சீஸ் 200 கிராம் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் கன்ஃபெக்ஷனர் சுகர் வந்து 1 கப் எடுத்திருக்கேன். ஆரஞ்சு எசன்ஸ் நான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு விருப்பப்பட்ட எசன்ஸை நீங்கள் சேர்த்துக்கலாம். இது மிக்ஸ் பண்ணிங்கன்னா இந்த அளவு ஸ்மூத்தான நமக்கு ஃப்ராஸ்டிங் கிடச்சிரும். இதை இப்போ தனியாக வச்சிடலாம். இப்போ நம்ம கேக்கும் வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு. இது வந்து கொஞ்சம் கூல் ஆகட்டும். இப்போ கேக் வந்து எதுக்கு ரொம்ப சுட சுட கேக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடாதுன்னு, அந்த ப்ளூபெர்ரிஸ் எல்லாமே நல்ல லிக்விடாக இருக்கும். அப்போ நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த ப்ளூபெர்ரிஸ் எல்லாமே கீழே வலிஞ்சு ஓட ஆரம்பிச்சிட்டு கொஞ்சம் ஆற விட்டு எடுக்கப்போ அந்த ப்ளூபெர்ரிஸ் எல்லாமே நல்லா செட்டில் ஆகி நமக்கு கிடைக்கும். இப்போ பாருங்கள், ப்ளூபெர்ரிஸ் எல்லாமே நல்லாவே அந்த கேக்கோட நல்லா செட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம மேலே போட்டிருக்க அந்த பார்ச்மெண்ட் பேப்பரை எடுத்துடலாம். கேக்கை வந்து பிஞ்சிடாமல் இந்த பார்ச்மெண்ட் பேப்பரை கேர்ஃபுல்லாக எடுத்துருங்க. பார்த்திங்களா, அந்த சர்ஃபேஸ் வந்து எவ்வளோ ஸ்மூத்தாக லெவலாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இப்போ நாம் இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த ஃப்ராஸ்டிங் இருக்கு இல்லையா, அதை நம்ம இதுக்கு மேலே ஸ்ப்ரெட் பண்ணலாம். இதுக்கு வந்து உங்கள் விருப்பப்பட்ட அளவு நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் ஃப்ராஸ்டிங் இல்லாமல் வெறும் பவுடர் சுகரை மேலே தூவி விட்டு கூட நீங்கள் சர்வ் பண்ணலாம். இது ஒரு எக்ஸ்ட்ராவாக நாம் வந்து இந்த ஃப்ராஸ்டிங் அப்ளை பண்ணுறோம். இதை இந்தளவு நல்லா ஸ்மூத் பண்ணி விட்டுட்டு இப்போ நாம் வந்து எடுத்து வச்சுருக்க ப்ளூபெர்ரிஸை மேலே ப்ளேஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இதை நீங்கள் ஃப்ரெஷ் ப்ளூபெர்ரிஸ் வச்சாலும் நல்லாயிருக்கும், இல்லை ஃப்ரோசன் ப்ளூபெர்ரிஸ் வச்சாலும் நல்லாயிருக்கும். ஆனால் இன்றைக்கி நான் ஃப்ரோசன் ப்ளூபெர்ரிஸ் தான் வச்சுருக்கேன். இதை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி நம்ம சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இது வந்து டீ டைமில் ஒரு நல்ல ஸ்நாக்காக இருக்கும். இல்லை பிரேக்ஃபாஸ்ட் கூட இதை சர்வ் பண்ணலாம். ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடியது. ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இந்த ப்ளூபெர்ரிஸ் எல்லாமே உள்ளக்க நல்லாவே குக் ஆகிருக்கு. இப்போ ரொம்ப டேஸ்டியான ஈஸியான ப்ளூபெர்ரி கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருப்பீங்க. அதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் சமையல் விருந்தில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சமையல் வந்து சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கூடவே பெல் சிம்பிளை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அப்டேட் பண்ணுற வீடியோஸ் உடனே பார்க்கலாம். நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.